ஓம் நாராயணா வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நர நாராயணர்களின் மகிமை. தவத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட மகாவிஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரமே நர நாராயணர்கள். கடவுள் மனிதனாகவும் மனிதன் கடவுளாகவும் ஆக முடியும் என்ற தத்துவத்தை விளக்கும் புராணக் கதை. மகாவிஷ்ணுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு. அவற்றில் முக்கியமான 245வது நாமம் நாராயண என்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூறுகிறது. நாராயணா என்றாலே எல்லா ஜீவன்களும் உறையும் இடம் என்று பொருள். சிவன் நாராயணனிடமிருந்து தான் சப்தர்ஷிகளும் தேவர்களும் பஞ்சபூதங்களும் அனைத்து ஜீவராசிகளும் தோன்றியுள்ளன என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் பகவான் விஷ்ணுவை சரணடையும் மோட்சத்தை அடையவும் வழிவகுக்கும் உன்னத மந்திரம் என்று புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. நரநாராயண என்பவர்கள் பகவான் விஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரம். நரன் என்பது மனிதத்தன்மையும் நாராயணா என்பது தெய்வத்தன்மையும் விளக்குவது. நரநாராயணன் என்பது மனிதனும் தெய்வமும் இணைந்த சக்தியை குறிப்பிடுவதாகும். நாராயணன் என்கிற தெய்வத்திடமிருந்து என்னாலும் பிரிக்க முடியாத மனித சக்தியை குறிப்பதே நர நாராயண அவதாரம். தெய்வீக உணர்வோடு இறைவனை அறிந்து பூரண ஞானம் பெற்ற மனிதர்தான் நரர்களில் நாராயணன். தன்னலமில்லாமல் மனித நேயத்துடன் வாழ்ந்து தர்மத்தை காக்கின்றவனே நரநாராயணன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க நான் எல்லா யுகங்களிலும் அவதரிப்பேன் என்று கூறுகிறார். அதற்காக அவர் மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என 10 அவதாரங்கள் எடுத்ததை விளக்கும் புராண கதைகள் அனைவருக்கும் தெரிந்ததே. 10வது அவதாரம் எடுக்க வேண்டி உள்ளது. இந்த தசாவதாரத்தை தவிர பகவான் விஷ்ணு எடுத்த அம்சாவதாரங்கள் பற்றியும் நமது புராணங்கள் குறிப்பிடுகின்றன. வேதங்களை காக்க குதிரை முகத்தோடு தோன்றிய ஹயக்ரீவ அவதாரம், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் வடிவிலே எடுத்த தத்தாத்ரேய அவதாரம், உலகை நோயிலிருந்து காப்பாற்றி ஆரோக்கியம் அருளுவதற்காக ஆரோக்கியத்தை எடுத்த தன்வந்திரி அவதாரம் ஆகியவற்றை தொடர்ந்து எடுத்த அம்ச அவதாரம்தான் நர நாராயண அவதாரம். விஷ்ணு புராணத்திலும் சிவபுராணத்திலும் வாமன புராணத்திலும் இராமாயண மகாபாரத காவியத்திலும் இந்த நரநாராயண அவதாரத்தின் பெருமை விளக்கப்படுகிறது. சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவன் தனது மார்பிலிருந்து தர்மதேவனை சிருஷ்டித்தான். தர்மங்களையும் நியாயங்களையும் காப்பாற்றும் பொறுப்பு அந்த தேவனுக்கு தரப்பட்டது. தர்மதேவன் தட்ச பிரஜாபதியின் 10 புத்திரிகளை மணந்து அற்புதமான புதர்களை பெற்றார். அவர்களில் ஹரிகிருஷ்ணா தான் நரநாராயணன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஹரியும் கிருஷ்ணனும் பிரம்மஞானம் பெற்று யோகிகளாக உலகம் உய்ய தவம் ஏற்றலானார்கள். நரநாராயணர்கள் முற்றும் துறந்த முனிவர்களாகி இமயத்தில் அமைந்து பத்ரிகாசிரமத்தில் தவம் மேற்கொண்டனர். பத்ரிகாசிரமம் என்பதே இன்றைய பத்ரிநாத் கஷேத்திரம். மனித இனத்துக்கும் அமைதியும் சாந்தியும் ஏற்பட பன்னெடுங்காலம் நர நாராயணர்கள் இங்கே தவம் செய்தனர். அவர்களில் தவறிமை எல்லா உலகங்களிலும் பிரதிபலித்தது. தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை அது பாதித்தது. தனது இந்திர பதவி அடைய யாரோ அசுரர்கள் கோர தவம் செய்வதாக அவன் எண்ணினான். தனது பதவியையும் தேவலோகத்தையும் காப்பாற்ற நினைத்த தேவேந்தன் நரநாராயணர்களின் தவத்தை கலைக்க முயற்சித்தான். முதலில் தேவேந்திரன் காமதேவனை அனுப்பி நரநாராயணர்களின் மனதில் ஆசையை உருவாக்க முயற்சித்தான். காமதேவனுக்கு துணையாக சில அப்சர கன்னிகளையும் அனுப்பினான். ஆனால் நரநாராயணர்களை எந்த விதத்திலும் அவர்களால் அணுக முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தவத்திலிருந்த நரநாராயணர் தனது துடையை கையால் ஓங்கி அடித்தார். அதிலிருந்து சௌந்தரியமும் தேஜஸ்மிக்க
ஒரு அப்சர பெண் தேவதை தோன்றினாள். அவளது அழகிய தோற்றத்தைக் கண்டு இந்திரனும் காமனும் மற்ற தேவதேவியர்களும் திகைத்து நின்றனர். துடையிலிருந்து தோன்றிய அந்த தேவதைக்கு ஊர்வசி என்ற பெயரிட்டு அழைத்தனர் நரநாராயணர். ஊர் என்றால் துடை என்று பொருள். தங்கள் தவத்தின் நோக்கத்தை நரநாராயணர்கள் தேவேந்திரனும் எடுத்து கூற அவன் தன் தவறுக்கு வருந்தி அவர்களின் ஆசி கூறினார். அப்போது கலைத்திறமை அனைத்தும் கொண்ட ஊர்வசியை தேவேந்திரனிடம் ஒப்படைத்தார் நரநாராயணன். அவர்கள் தேவலோகத்தில் இசை நடன கலைஞராகி தேவர்களுக்கு சேவை செய்யும் ஆரம்பித்தார்கள். நரநாராயணர்களை வணங்கிய தேவேந்திரன் தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை அவர்களிடம் ஒப்படைத்து பாதுகாப்பாக வைத்திருந்து தேவர்களும் தர்மவான்களும் அதனால் பயனடை வழி செய்யுமாறு வேண்டினான். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு தேவர்களை ஆசீர்வதித்து தங்கள் தவத்தை தொடர்ந்தனர். பிறகு மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது. நரநாராயணர்களை சிவபெருமானோடு இணைத்த சம்பவம். சிவபெருமானை ஒதுக்கி வைத்துவிட்டு தட்சன் பெரும் யாகத்தை தொடங்கினான். சிவபெருமானின் பத்னியையும் தட்சனின் மகளுமான தாட்சாயினி அந்த யாகத்துக்கு சென்று தன் தந்தை செய்யும் தவற்றை சுட்டி காட்டி வாதிட்டாள். கோபமடைந்த தட்சன் மகளென்று பாராமல் அவளை நிந்தித்தான். தாட்சாயினி தட்ச யாகம் அழியட்டும் என்று சாபமிட்டு யாகசாலையில் பிராண தியாகம் செய்தாள். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் வீரபத்திர வடிவில் தோண்டி யாகசாலையை அழித்தார். அப்போது அவர் கையிலிருந்து புறப்பட்ட திரிசூலம் தீயை கக்கிக் கொண்டு விண்ணில் கிளம்பியது. நேராக அது பத்திகாசம் அடைந்து அங்கே ஆழ்ந்த தவத்தில் இருந்த நரநாராயணர்கள் மார்பில் தாக்கியது. ஆனால் நரநாராயணர்களை சுற்றியிருந்த தவமண்டலத்தில் சக்தியால் திரிசூலம் திசை திரும்பி சிவபெருமானை தாக்கியது. அப்போது சிவபெருமான் தலை முடிக்கற்றை திரிசூலத்தின் வெப்பத்தால் கருகியது. அதனால் அது காய்ந்த வைக்கோலை போல் ஆனது. இதனால் சிவனுக்கு முஞ்சகேசன் என்ற பெயர் ஏற்பட்டது. முஞ்சு என்றால் காய்ந்த புல் என்று பொருள். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அமைதியாக இருக்கும்படி வேண்டினர். அப்போது சிவபெருமான் நரநாராயணர்களின் தவறுமையை உலகுக்கு எடுத்து காட்டவே நான் அந்த திருவிளையாடல்களை செய்தேன் என்றார். நரநாராயணர்களின் தவம் என்னை தாண்டப்படுத்தப்பட்டது. பத்ரிகாசம் அருகிலே நானும் அமர்ந்து என் பக்தர்களும் அனுபவிப்பேன். நான் அமர்ந்த இடத்தை கேதார்நாத் என்று பெயர் பெறும். பத்ரிகாசிரமத்தில் எனது திரிசூலம் விழுந்த இடத்தில் வெந்நீர் ஊற்றுக்கள் தோன்றி காலம் காலமாக இங்கு வரும் பக்தர்களின் நோய் தீர்க்கும் தீர்த்தமாக செயல்படும். தேவர்களும் மனிதர்களும் வழிபடும் விஷ்ணு சிவஸ்தலங்களாக பத்ரிநாத்தும் கேதார்நாத்தும் திகழும் என்று அருள் கூறினார். நரநாராயணின் தவம் தொடர்ந்து இந்த நரநாராயணிகளே துவாபரகத்தில் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் தோன்றினார்கள் என்கிற விவரம் மகாபாரதத்தில் உள்ளது. இதைத் தொடர்ந்து மகாபாரத காலத்தில் சிவபெருமான் கிராடன் என்ற வேடம் வடிவில் தோன்றி அர்ஜுனனின் பலத்தை பரீட்சிக்க அவனுடன் யுத்தம் செய்த வரலாறும் அதன்பின் அவனுக்கு பாசுபாதஸ்திரம் தந்தருடைய வரலாறும் நரனுக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. பிரிக்க முடியாத ஜீவாத்மா பரமாத்மாவின் பிரதிபிம்பமே நரநாராயணர்கள். தூய தவத்தாலும் தார்மீக நெறியாலும் மனிதன் தெய்வமாகலாம் என்பதே நரநாராயணர்கள் தத்துவம். ஓம் நமோ நாராயணாய நமக. ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.